என்னை பாசத்தோடு தேடி வந்தீர், பாவமெல்லாம் கழுவிடவே உன் ஜீவன் தந்தீரே. கள்வன் என்று என்னை கண்டீர், கண்டும் என்னை நேசிக்கின்றீர், காலமெல்லாம் உங்க அன்பை நினைக்க வைத்தீர். இதயம் அதை கோயிலாக்கி இருக்கும் வரை பூஜை செய்வேன், இல்லை என்று சொன்னால் மட்டும் ஜீவனையே விட்டு செல்வேன். வாழ்த்திடுவேன், வல்லவரை வணங்கிடுவேன், நல்லவரை போற்றிடுவேன், புண்ணியரை புகழ்ந்திடுவேன், பரிசுத்தரை. ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காத்தவர் நீரே, என் இதய தெய்வமே உமை அப்படி மறப்பேனோ. உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி ஊழியம் செய்வேன், உமை தினம் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அப்பா உன் சன்னதியில் எப்போதும் சந்தோஷம், அப்பா உன் சன்னதியில் எப்போதும் சந்தோஷம். எப்போதும் உங்க அன்பை நினைத்தால பேரின்பம். வாழ்த்திடுவேன், வல்லவரை வணங்கிடுவேன், நல்லவரை போற்றிடுவேன், புண்ணியரை புகழ்ந்திடுவேன், பரிசுத்தரை. ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காத்தவர் நீரே, என் இதய தெய்வமே உமை அப்படி மறப்பேனோ. தேவனுக்கு பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. 31, 32 ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. 31 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று ஆண்டு சொல்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டு. அதனால் பாவியாய் இருப்பது என்றைக்கு பாவியாய் இருப்பதில்லை. இந்த பரிசுத்தமான தேவனாய் கர்த்தர் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதங்களில் ஜீவிக்கப்படுது பெருநாளை கிருபையை கற்றுக் கொடுத்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பாவிகளை ரட்சிக்க வந்தவர், பாவிகளை பரிசுத்தமாக்க வந்தவர், பாவிகளுக்காக தன் ரத்தத்தை கொடுக்க வந்தவர். அவர் ரத்தத்தினாலே உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் சுத்தமாகும். அவர் ரத்தம் வெளியேறப்பட்டது. அவர் ரத்தம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனையும் ஜீவித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலக மக்களுக்காக அவர் சிந்திய ரத்தம் கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. வேத வாக்கியங்கள் மரித்தார், அடக்கப்பட்டார், 3 உயிரோடு இருந்தார். விசுவாசிகள், அவர் விசுவாசிகள் உங்களுக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை, நல்ல சமாதானம் கற்றுக் கொடுத்து உதவி செய்வராக. கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.